ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு லைனிங் பிளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கட்டிங் மட்டும் பார்க்கலாம். இந்த லைனிங் பிளவுஸ் வந்து நேர் கட்டிங் போட்டு இன்னைக்கு கட் பண்ண போறோம். அதுக்கு இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, லைனிங் கிளாத் எடுத்திருக்கோம். அடுத்து அளவு பிளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்காக நான் அளவு பிளவுஸ் எடுத்திருக்கேன். இந்த அளவு பிளவுஸ்ல எப்பயுமே நம்ம அளவு எடுக்கக்குள்ள பிளவுஸோட பேக் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த 2 ஆம்கோலுக்கு கீழே இருக்கிற ஜஸ்ட் அளவு எடுத்துக்கலாம். இவங்களோட பிளவுஸ் வந்து 19 இருக்கு. அப்போ நம்ம பிளவுஸோட சைஸ் வந்துட்டு 19. இந்த 19 கூட 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த 2 இன்ச் வந்து எதுக்காகனா சீம் அளவுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். 2 இன்ச். அப்போ 19 கூட 2 இன்ச் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 21 இன்ச் வரும். அந்த 21 இன்ச்சை மட்டும் மார்க் பண்ணிக்கிறீங்க. இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்தாண்ட அதாவது ஜஸ்ட் அளவு 19 இருந்துச்சு, அது கூட 2 இன்ச்சு சேர்த்து 21 இன்ச்சு, 2 இன்ச்சு கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 21 இன்ச்சு. அந்த 21 இன்ச்சை மட்டும் நம்ம தனியா மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஆக்சுவலா இப்போ நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு பார்க்க போறோம் பிளவுஸ். நம்ம நெக் பேட்டர்ன் மாடல் வந்து பிரின்சஸ் கட் மாடல், அதுக்காக தான் நம்ம அளவு எடுத்திருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை எடுத்து வச்சிருங்க. இங்க நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை மறுபடியும் கரைப்பக்கம் ரெண்டும் ஆப்போசிட் இருக்கிற மாதிரி மடிச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளவுஸோட ஹைட் எடுத்துக்கலாம். கீழே நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக அப்படியே திருப்புவோம். அப்படியே திருப்பறதுக்காக கீழ்பக்கமா 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிருங்க. வெறும் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு தெரியறதுக்காக. இது எதுக்காகனா அப்படியே திருப்பறதுக்காக. அதுக்கு அடுத்து பிளவுஸோட ஹைட் எடுக்கிறதுக்கு பிளவுஸோட பேக் சைட்ல இந்த டாட்டையும் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டையும் பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இதோட ஹைட் எவ்வளவு இருக்குன்ட்டு பார்த்துக்கலாம். ஹைட்டு இதுதான் ஹைட்டு. இதுக்கு மேல 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சீம் அளவுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா அளவுல